அவங்க தான் தெளிவாக இருக்காங்க. 2029ங்கிறது எங்களுக்கான டைம் அது. அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கட்டாயப்படுத்தி அதிமுகவை இன்னைக்கு கூட்டணியில் கொண்டாந்து அவங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்து நினச்சிட்டு இருக்கிறப்போ நீ ரெட்டலை தாமரைன்னு ஒரு கணக்கெல்லாம் இதெல்லாம் எடுப்படாது. ரெண்டாவது, அதுதான் நான் சொல்கிறேன், என்னுடைய ஐடியா கொண்டாந்தீங்கன்னா நீங்கள் கட்சியை வளர்க்கலாம்னு நீங்கள் சொல்கிறது எல்லாம் எப்படி யார் ஏற்றுக்குவான்ற நான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அதை தாண்டி மோடி இருக்கிறாரு, இவங்கெல்லாம் செய்கிற கால்குலேஷன் வேற இல்லையா? அவங்க சொல்றதை கேட்டுக்கிறது தான் நீனு. அதை தாண்டிய விஷயங்கள் இப்போ என்னை பொறுத்தவரையும் அவர் அதை இப்போ என்ன நினைக்கிறாரு, திடீர்னு என்னங்க அண்ணாமலைக்கு என்ன வருத்தமா, அவர் கூப்பிடுங்க, அவர் கூப்பிட்டு ஏதாவது பேசுவோம், ஆள் ரொம்ப டல்லா இருக்காரு, வருத்தமா இருக்காருன்னு அவர் கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கான மைனஸ். புரியுதுங்களா? கண்டிப்பா பெரிய மைனஸ் தான், அதுல மாற்றம் இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் திமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த முறை கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம தோல்வியை சொல்லுவோம். பட் நம்மளும் இந்த தோல்விக்கு காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே விளைவிக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, தோல்வி அடையும் திருப்பி பிஜேபி, அப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கூட அவருக்கு இருக்கலாம்.